ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா ப்ளூடூத்லேருந்து அர்டுயினோவுக்கு டேட்டா ரிசீவ் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ப்ளூடூத்லேயே டேட்டா வந்து அர்டுயினோ வந்து அதை ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ணுறதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அர்டுயினோவிலேருந்து டேட்டா ப்ளூடூத்துக்கு சென்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இந்த ரிசீவ் பண்ண வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், இந்த 0ன்ற ரிசீவ் பண்ண வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளூடூத்லேருந்து டேட்டா வரதை இந்த 0ன்ற ரிசீவ் பண்ண வழியாக ரிசீவ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10-11. ஸோ இந்த 11 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட். ஸோ இந்த டிரான்ஸ்மிட் பின்னை யூஸ் பண்ணி இங்கே ப்ளூடூத் ரிசீவ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அப்போ ப்ளூடூத் ரிசீவ் பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த ரிசீவ் டிரான்ஸ்மிட் வந்து குழப்பாமல் இருக்கணும்னா எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக நான் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளோ வழியாகவே இது பண்ணிடலாம். ஸோ ப்ளூடூத்தில் இது அர்டுயினோவிலேருந்து ப்ளூடூத்துக்கு அப்படின்றப்ப அர்டுயினோ வந்து டிரான்ஸ்மிட், ப்ளூடூத் வந்து ரிசீவர். ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க. ஸோ அர்டுயினோவிலேருந்து ப்ளூடூத்னா அர்டுயினோ வந்து டிரான்ஸ்மிட், ப்ளூடூத் ரிசீவர். ப்ளூடூத்லேருந்து அர்டுயினோனா ப்ளூடூத் வந்து டிரான்ஸ்மிட், அர்டுயினோ வந்து ரிசீவர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து எங்கே போகுதுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அப்படியே பற்ற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் பாருங்கள், ரிசீவ் பண்ணல தான் வந்து வச்சுருப்பேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இருங்க ஒரு நிமிஷம், நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் பின்னை நான் ரிசீவ் பண்ண வந்து பற்ற வச்சுட்டேன். ஸோ அப்போ அர்டுயினோவில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ப்ளூடூத் வந்து ரிசீவ் பண்ணுது. என்ன டேட்டாவுனா அன்லாக் டேட்டாவா. ஸோ அன்லாக் டேட்டா பார்த்தீங்கன்னா அர்டுயினோவிலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இங்கே ப்ளூடூத் வந்து ரிசீவ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா அர்டுயினோவில் 10-11 தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ரிசீவர் வச்சுருக்கோம். ஸோ 10 வந்து ரிசீவர், 11 வந்து டிரான்ஸ்மிட். ஸோ அதுக்கான பின்னு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம 11 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், 10 தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 11 மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இங்கே அர்டுயினோவில் இருக்க அன்லாக் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நான் வச்சுருக்கேன். 3 பின்னு தான். இங்கே அர்டுயினோ டிரான்ஸ்மிட் பண்ணுது, ப்ளூடூத் வந்து ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் சைடு போவோம். ஸோ கோடிங் சைடு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பின் டைப் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம், சாஃப்ட்வேர் சீரியல். ஸோ அந்த சாஃப்ட்வேர் சீரியல் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னை வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ அந்த பின்னுக்கு ஒரு நேம் வச்சு மைசீல்னு வச்சுட்டு 10 வந்து ஆர்எக்ஸ்னும் 11 பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்னும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஆர்எக்ஸ்னா டிரான்ஸ்மிட், டிஎக்ஸ்னா ஆர்எக்ஸ்னா ரிசீவ், டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் பின் பார்த்தீங்கன்னா 0 A0 வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். A0 தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற அன்லாக் சென்சார் பின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சென்சார் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்லாக் சம்மந்தப்பட்ட LTR சென்சார் ஆகட்டும், LM35 டெம்பரேச்சர் சென்சார் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ரேட்டா பொட்டன்ஷியல் மீட்டர் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் கொடுப்போம். ஸோ அந்த அன்லாக் வேல்யூவை வந்து நம்ம ஃபோனில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, ஸோ ஃபோனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கோடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சாரோட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதே பாருங்கள், நம்ம செட்டப்பில் பார்த்தீங்கன்னா மை சீரியலுக்கான ஒரு சீரியல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பேண்டு பார்த்தீங்கன்னா 9600 பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் சீரியலும் போட்டு பேண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீரியல்ன்றது இருக்குன்னா இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அர்டுயினோ ஐடியில் நீங்கள் ஒரு சம் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணலை. இல்லாட்டி உங்களோட டேட்டா எவ்வளோ வருது நீங்கள் பார்க்கணும்னா அந்த சீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சென்சார் வெளியில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ரீட் பண்ணி சென்சார் பின் ரீட் பண்ணியாச்சு. சென்சார் பின் பார்த்தீங்கன்னா A0 வந்து நம்ம ரீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா வந்து எந்த மாதிரி மெத்தடில் இருக்கும்னா மை சீரியலில் வந்து பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பிரிண்ட்டு தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறது. பிரிண்ட்டுனாலே அங்கே டிரான்ஸ்மிட் ஆகிடும். இங்கே 1 2 3 4 டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கும். அடுத்து ஒரு கம்மா போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கம்மானா முதல் சென்சாருக்கான வேல்யூ வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்து போட்டு சென்சார் வேல்யூ, நம்மளோட ஒரிஜினல் சென்சார் வேல்யூ டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம், அந்த போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ 1 2 3 4ன்றது இந்த இருக்குது. கம்மானா அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்த சென்சாருக்கான வேல்யூ கம்மா போட்டுனா கம்மா போட்டுக்கலாம், செமிகோலன் வச்சா எண்டுன்னு அர்த்தம். ஸோ செமிகோலன் வச்சுட்டோம்னா மொத்தமாகவே முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கே 2 ஒன்று டிஃபால்ட்டாக ஒன்று டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம், ஒன்று பார்த்தீங்கன்னா சென்சாரோட வேல்யூ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். நடுவில் கம்மா போட்டுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த சென்சாரோட வேல்யூன்னு அர்த்தம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது தேவைன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சென்சாரோட வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா இதை மட்டும் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ கம்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார் வேல்யூ எண்டு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து சென்சார் 1ன்னு வந்து எடுத்துக்கும் எங்கன்னா நம்ம ஆப்பில். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் 2ன்னு வந்து எடுத்துக்கும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருக்க அந்த பிரிண்டோட வேல்யூ வந்து சென்சார் 1ன்ற வேல்யூலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார் 2ன்ற வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கோடிங்கை ஃபுல்லாக தரவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ டன் அப்லோடுன்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்க
அர்டுயினோவை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ரோக்ராமும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், ப்ரோக்ராமும் அப்லோட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோனில் நான் சொல்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் வழியாக இந்த ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம அன்லாக் வேல்யூ வந்து சென்ட் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுக்குள்ளே போய்க்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆர்டினோ ப்ளூடூத் டேட்டா அப்படின்னு அடிங்க. ஸோ ஆர்டினோ ப்ளூடூத் டேட்டான்னு அடித்தாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஆர்டினோ ப்ளூடூத் டெர்மினல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நான் டேட்டாவே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அலோ கொடுத்துக்கோங்க. டர்ன் ஆன் ப்ளூடூத்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஆன் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் ஆன் ஆகிருக்கும். அந்த ப்ளூடூத்துக்குள்ளே உங்களோட HC-05ன்ற அந்த ப்ளூடூத் மாடியூல் ஆல்ரெடி பேரில் இருக்கணும். அப்போ இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி வச்சு இல்லாட்டி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேரில் இருந்தால் மட்டும்தான் அங்கே லிஸ்ட்டில் காமிக்கும். பேரில் இல்லைன்னா லிஸ்ட்டில் காமிக்காது, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும். அதான். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சுருந்த எல்லாவோட ப்ளூடூத் வரும். அதில் HC-05 ப்ளூடூத் மாடியூலோட நேமும் வரும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ HC-05 வந்து கிளிக் பண்ணுறேன். அதை ரிசீவராக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ரிசீவர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வேல்யூ வந்து இங்கே வரும். ஸோ அதை செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சென்சார் 1 சென்சார் 2 இருக்கிறத நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேமை மாற்றிக்கலாம். நம்ம அங்கே சொன்ன மாதிரி முதல் வந்து சென்சார்லேயும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்சார் 2லேயும் வந்து சேவ் ஆகும். நம்ம சும்மா எல்டிஆர் அடுத்து டெம்பரேச்சர் சும்மா மட்டும் வச்சுக்குவோம். ஸோ டம்மியாக வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எல்டிஆர் டெம்பரேச்சர்னு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் பின் கீழே ரெட் கலரில் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் கனெக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ ப்ளூடூத் டிவைஸ் கனெக்டடு. இப்போ பாருங்கள், மேலே எல்டிஆர்ன்றது 1 2 3 4 டிஃபால்ட்டு. இங்கே டெம்பரேச்சர் மட்டும் வேல்யூ பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 379 டிஃபால்ட்டாக இருக்குது. நான் வந்து இப்போ போய் கையை வச்சு தொட்டேன் அப்படின்னா வேல்யூ திடீர்னு ஏறும், அப்படியே திரும்பி இறங்கிட்டே வந்துடும். ஸோ அங்கே நான் எந்த ஒரு சென்சாரும் கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான அன்லாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அர்டுயினோலேருந்து ப்ளூடூத் வழியாக உங்களோட ஃபோனுக்கு எப்படி டேட்டா சென்ட் பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அர்டுயினோலேருந்து அர்டுயினோலேருந்து டேட்டாவை ஈஸியாகவே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.